சுவாமிக்கு வைக்கக்கூடிய அதாவது படைக்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு நெய்வேத்தியம் என்று பெயர். இதை நிவேதனம் என்றும் கூறுவார்கள். நிவேதனம் என்றால் அர்ப்பணிப்பு என்று அர்த்தமாகும். அதாவது கடவுளுக்கு ஒரு பொருளை அர்ப்பணிப்பது அல்லது சமர்ப்பிப்பது என்று அர்த்தத்தில் கூறப்படுகிறது. கடவுளுக்கு படைக்கப்பட்டு அதை நாம் பயன்படுத்தும் பொழுது, அதாவது நாம் உட்கொள்ளும் பொழுது அது கடவுளின் பிரசாதமாக மாறுகிறது. அதாவது நாம் கடவுளுக்கு படைக்கும் பொழுது அது நிவேதனமாகவும், கடவுள் நமக்கு அதை திரும்ப அளிக்கும் பொழுது அது கடவுளின் அன்பு என்ற எண்ணத்தில் பிரசாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனால் காக்கைக்கு நாம் ஏன் உணவு படைக்கிறோம்? காக்கையை நாம் முன்னோர்களாக பாவிக்கிறோம். முன்னோர்களின் ஆசி பெறுவதற்காகவும், முன்னோர்களின் மீது நாம் கொண்ட அன்பின் வெளிப்பாடாகவும், முன்னோர்களின் உருவமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு நாம் உணவு படைக்கிறோம். ஆக நாம் கடவுளையும் நம் முன்னோர்களையும் சம அளவில் வைத்து உணவு படைக்கிறோம். ஸோ கடவுளுக்கு படைத்த உணவை நமது தெய்வங்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய நமது முன்னோர்களுக்கு படைக்கக்கூடாது. அது நல்லதல்ல. அந்த கடவுளுக்கு படைக்கப்பட்ட நிவேதனத்தை நாம் தான் உண்ண வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் உண்ணலாம், பகிர்ந்து உண்ணலாம், நல்லது. அதனால் என்ன செய்யணும்னா, சமையல் முடிந்தவுடன், வீட்டில் இருக்க சமையல் முடிந்தவுடன் எப்படி தெய்வத்திற்கு என தனியாக உணவு பரிமாற எடுத்து வைக்கிறோமோ அதே போலவே காகத்திற்கும் தனியாக உணவு எடுத்து வைத்து காகத்திற்கு தனியாகவும் தெய்வத்திற்கு தனியாகவே படைக்க வேண்டுமே ஒழிய தெய்வத்திற்கு வைத்த நிவேதனத்தை நைவேத்தியத்தை காகத்திற்கு படைக்கக்கூடாது, நல்லதல்ல.